2 வருஷம் அதில் வாழை இருக்கணும். நம்ம வந்து ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்க்லர் அவசியம் போடணும். வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரிங்க்லர் போடல அப்படின்னா ஒரு 10 வருஷத்துலேயே அது லாஸ் ஆகிடும் நம்மளுக்கு. அந்த மரத்தினுடைய காலத்தை வந்து குறுக்கிடுறாங்க. அதோடைய இயற்கையுடைய தன்மை போயிடும். இயற்கைக்கு போனோம்னா மிக சிறந்த லாபத்தை அடைய முடியும்னு ஒரு 15 வருஷத்துக்குள்ள நல்ல லாபகரமாக சம்பாரிச்சிட்டு வணக்கங்க. நாம் வந்து பாக்கு ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால், இன்றைக்கு அனைத்து விவசாயத்தை விட இன்றைக்கி வந்து பாக்கு விவசாயம் ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கிறதுனால, நான் இங்கே ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்காவில் சங்கரவண்டம்பாளையங்கிற ஊரில் ஒரு 4.5 ஏக்கர் பாக்கு விவசாயம் பண்ணியிருக்கேன். இப்போ பாக்கு விவசாயம் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், முதல் 2 வருஷம் அதில் வாழை இருக்கணும். நான் வந்து அந்த பாக்கு நாற்றை எப்படி தயார் பண்ணணும்னு சொன்னால், பொள்ளாச்சியிலிருந்து ஒரு காய் 5 ரூபா வீதம் வாங்கிட்டு வந்து அதை பாக்கெட் போட்டு ஒரு 1 இயர் வரைக்கும் நாம் வச்சுருக்கலாம். அதில் ஒன்றும் இல்லை. 1 இயர் கழித்து நாம் அதை 6 மாதத்துலேயே நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த ஒரு வாழையை போட்டு 7க்கு 7 வாழை போட்டு அந்த நடு சென்றில் 7 அடிக்கு ஒரு கண் வர்ற மாதிரி நம்ம இந்த பாக்கை பயிரிட்டுருவணும். பயிரிட்டுட்டு அந்த ட்ரிப்பு வந்து அப்போதைக்கு வந்து நான் ட்ரிப்பு தான் போட்டிருந்தேன். 2 இயர்ஸ் வந்து அந்த பாக்கு கண் ஓரமாக ஒரு 1/2 அடி டிஸ்டன்ஸில் அந்த ட்ரிப்பு ஈரம் கிடைக்கிற மாதிரி அந்த பாக்கை செட் பண்ணிட்டோம். அது பாக்குக்கும் ஈரம் கிடைச்சிக்கும், வாழைக்கும் அது நீர் இழுத்துக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்க்லர் அவசியம் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் வந்து குளிரான இருக்கிறதுனால அங்கே தேவையில்லை. இங்கே நம்ம பெரியார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நாம் வந்து அவசியம் ஸ்ப்ரிங்க்லரை போட்டே தான் தீரணும். போடலைன்னா அடிமரத்தை சுட்டுதுன்னா ஒரு மரம் வந்து மோகித்துங்கிற ரகம் 50 வருஷத்து வரைக்கும் இருக்கும். ஆனால் நாம் வந்து கம்மியாக வந்து ஸ்ப்ரிங்க்லர் போடல அப்படின்னா ஒரு 10 வருஷத்துலேயே அது லாஸ் ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் ஸ்ப்ரிங்க்லர் போட்டால் மட்டும் லாபத்தை நாம் எடுக்க முடியும். அதில் வந்து நம்ம இதையெல்லாம் செஞ்சால் மட்டுமே பாக்கு லாபகரமான முறையில் கொண்டுட்டு வர முடியும். ஸ்ப்ரிங்க்லர் போட்டால் நம்ம என்னென்னா, அந்த ஸ்ப்ரிங்க்லர் நிறுத்ததை வந்து 90 டிகிரியில் நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி நாம் நிலைநிறுத்த வேணும். அதே மாதிரி ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஸ்ப்ரிங்க்லரை பிரிச்சுக்கணும். 1/2 ஏக்கராவும் போடலாம், 1 ஏக்கரா 5 ஹெச்பியாக இருந்தால் 1/2 ஏக்கரா தான் போட முடியும். அது ஸ்ப்ரிங்க்லர் வேலை செய்யும். 10 ஹெச்பியாக இருந்ததுன்னா 1 ஏக்கர் வரைக்கும் நம்ம 3 டேச்சு 10 ஹெச்பியாக இருந்ததுன்னா நல்லா அருமையாக செய்யும். இந்த மாதிரி சிறப்பான முறையில் செஞ்சால் நாம் லாபத்தை ஈட்ட முடியும்னு என்னுடைய கருத்து. பார்க்க பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் ஃபெர்டிலைசரை அப்ளை பண்ணி அந்த மரத்தினுடைய காலத்தை வந்து குறுக்கிடுறாங்க. ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணாவே அதோடைய இயற்கையுடைய தன்மை போயிடும். அதனால் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், இயற்கை உரமாக தான் அதை பயன்படுத்தணும். ஆட்டுச்சாணம் இந்த மாதிரி வந்து நீங்கள் மாட்டுச்சாணம் உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் அதை வந்து நல்ல மக்கிய உரத்தை காத்தோட்டமாக பரவலாக விட்டு அது நல்ல பொடிஞ்ச உறவு தான் மாட்டு சாணத்தை போடணும். ஆட்டுச்சாணமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஏக்கர் ஒன்றுக்கு 5 டன் வரைக்கும் கொடுக்கலாம். 5 டன் கொடுத்தா தான் அது ஒரு ஏக்கருக்கு வந்து அந்த நடுவாண்ட அந்த 7 அடி பாரில் விசிறி விட்டிங்கன்னா அது இயற்கையாகவே அது இத்து அதோடைய பலாபலனை கொடுக்கும். நீங்கள் தேவையில்லாத ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா 50 ஆண்டு காலம் இருக்கிற பாக்கு மரம் வந்து 30 ஆண்டு காலத்திலே அதோடைய காலத்தை வந்து நிறைவு செஞ்சிடும். இதுதான் உண்மையான கருத்து. ஏன் அந்த காலத்தில் இயற்கைக்கு போகணும்னு சொன்னாங்கன்னா, இயற்கையில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போது நீங்கள் மேட்டுப்பாளையம் மற்ற அந்த மலைப்பகுதியில் தான் முதல் பாக்கு விளைஞ்சது. இப்போ கொல்லிமலை போன்ற அடிவார மலை பகுதியில் தான் அதிகம் இருந்தது. அங்கெல்லாம் இயற்கையில் மட்டும்தான் வரும். அங்கெல்லாம் உப்பெல்லாம் ஃபெர்டிலைசர்லாம் அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால் நாமளும் முடிந்த வரை இயற்கைக்கு போனோம்னா மிக சிறந்த லாபத்தை அடைய முடியும்னு இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் பாக்கு பயிரிட்டு இருக்கிறோம். அது வந்து நம்ம இந்தியா லெவலில் வந்து இப்போது 50% நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கிறோம். 50% வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம பாக்கு இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். எல்லா விவசாயிக்குமே நம்ம பாக்குக்கு போகலான்னு ஆசைப்பட்டிங்கன்னா நல்ல நீர் வளம் இருக்கணும். அதே மாதிரி இன்னும் அந்த எக்ஸ்போர்ட்டு நிறுத்துறதுக்கு முன்னால் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே, இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா விவசாயம் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்குள்ளே நல்ல லாபகரமாக சம்பாரிச்சிட்டு
நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் வாழையில் இருந்தேன். 45 வருஷத்துக்கு கிலோ 45 ரூபாய் வரைக்கும் விற்றுட்டு நான் ஒரு குறிப்பிட்ட லாபத்தை அடைஞ்சிட்டேன். ஒரு 6-7 வருஷத்துலேயே ஒரு 10 ஏக்கர் லாபத்தை அடைஞ்சிட்டேன். அதே மாதிரி இப்போ ஒரு 5 ஏக்கர் பாக்கு விவசாயம் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணுவேன்னா நீர் வளத்துக்கு முக்கிய தேவையாக இருக்குது. நீர் வளத்தை ஆதாரமாக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னொரு 15 வருஷத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் நல்ல ஒரு நிலைமையை அடைஞ்சிடலாங்கிற என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.